வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக மைதிலி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜோலார்பேட்டை அருகே ரயில் தடம் புரண்ட விபத்தில் 20 பேர் காயம். ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் முனைப்பு. சியாச்சினில் இறந்த 10 வீரர்களும் குன்னூரில் பயிற்சி பெற்றவர்கள். தென்னிந்தியர்களாக இருக்கலாம் என அச்சம். முதல்வர் உம்மன் சாண்டி பதவி விலக வலியுறுத்தல். கேரள பேரவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு. உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஐலண்ட் விரைவு ரயில் தடம் புரண்ட பகுதியில் சீரமைப்பு பணிகள் முனைப்பாக நடைபெற்று வருகின்றன. கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூரு சென்ற ஐலண்ட் விரைவு ரயில் வேலூர் மாவட்டம் சோமநாயக்கன்பட்டி மற்றும் பச்சூர் இடையே இன்று அதிகாலையில் தடம் புரண்டது. இந்த விபத்தில் 3 பெட்டிகள் முழுமையாக கவிழ்ந்தன. 8 பெட்டிகள் இருப்பு பாதையை விட்டு கீழிறங்கி சரிந்துவிட்டன. ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதில் 20 பயணிகள் காயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு நாற்றம்பள்ளி மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிற பயணிகள் அனைவரும் தனி பேருந்துகள் மூலம் அவரவர் ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன் நான். அந்த சடன்லி ஒரு 3:30 மணி அப்படியே ஒரு சவுண்டு வந்துச்சு. நம்மலாம் தூங்கிட்டு இருந்தோம். அந்த சவுண்டுக்கு நம்ம காபராயிட்டோம். இந்த காபராயிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சுன்ட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு நல்லபடியே பார்த்தாங்க. இங்கே கவிழ்ந்து கிடக்கும் ரயில் பெட்டிகளை மீட்கும் பணியில் 500 ரயில்வே பணியாளர்கள் மற்றும் 2 மீட்பு ரயில்கள் ஈடுபட்டுள்ளன. மீட்பு பணி நிறைவடைந்த பின்னரே விபத்துக்கான காரணம் தெரியவரும் என்று ரயில்வே அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து நடைபெற்ற இடம் இரட்டை ரயில் தடங்கள் இருக்கும் பகுதி என்பதால் அனைத்து ரயில்களும் மற்றொரு தடத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. Only some 8 to 10 persons received some simple injuries which are being attended in Tirupattur hospital, and perhaps they will also be discharged after first aid. இதனிடையே விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பயணிகளை வேலூர் மாவட்ட ஆட்சியர் நந்தகோபால் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த பெங்களூர் போன ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் இங்கே நாட்ராம்பள்ளி பக்கத்தில் கெட்டப்பட்டு இந்த பக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஒரு 4 போய் டீரியர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் பஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி இப்போ பெங்களூருக்கு எல்லாமே அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா பஸ்ஸெலாம் வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour எல்லா பேசஞ்சர்ஸுமே இங்கேருந்து அனுப்பிச்சிடுவோம். வேறு மேஜர் யாருக்கு எந்த இன்ஜுரிஸும் கிடையாது. ஐலண்ட் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் தடம் புரண்ட காரணத்தால் சென்னை பெங்களூரு இடையிலான 11 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். ரயில் விபத்து காரணமாக சென்னை பெங்களூரு இடையிலான பிருந்தாவன் மற்றும் ஈரடுக்கு விரைவு ரயில், ரேணிகுண்டா பெங்களூரு இடையிலான பதுல்பூர் விரைவு ரயில் மற்றும் பெங்களூரு சென்னை இடையிலான ரயில்கள் உள்பட 11 ரயில்கள் இன்று மாலை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 5000க்கும் மேற்பட்ட பயணிகள் தவித்து வருகின்றனர். இன்னைக்கு திடீர்னு ஏதோ தடம் புரண்டுன்னு சொல்லிட்டு பெங்களூர் போகிற ட்ரெயின் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் இதுக்காக இங்கேருந்து எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இங்கே இப்போ போக முடியலன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு நான் திருப்பி குழந்தைங்களை தூக்கிட்டு போகணும். குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னால் திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கு என்னால் போக முடியல. கொஞ்சம் சீக்கிரம் நல்லது பண்ணால் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். டெல்லிங் ஒன்லி அதுதான் சொல்கிறாங்க, கேன்சல் பண்ணணும். பட் அந்த வழியாக எந்த ட்ரெயினும் மூவ் ஆகாது. இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்குது. வேறு எதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பஸ் ட்ரை பண்ணுறோம். ஆனால் பஸ்ஸு பார்த்தாலும் இப்போது காலையில் போகணும்ல ஆல்மோஸ்ட் 2 hour 3 hour ஆகும்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இமயமலை பகுதியில் சியாச்சின் பனிச்சிகரத்தில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ராணுவத்தினர் 10 பேரும் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என தெரியவந்துள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் தென்னிந்தியர்களாக இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. காஷ்மீர் மாநிலத்தின் கடல் மட்டத்திலிருந்து 19,000 அடி உயரத்தில் சியாச்சின் பனிச்சிகரம் இருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி இங்கு நேரிட்ட பனிச்சரிவில் இந்திய ராணுவத்தினர் 10 பேர் சிக்கினர். இவர்களை விமானம் மூலம் தேடும் பணி தொடர்ந்து தோல்வியடைந்த நிலையில் இவர்கள் அனைவரும் இறந்துவிட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது. உயிரிழந்த 10 வீரர்களில் ஒருவர் JCO எனப்படும் இளநிலை அலுவலர். இவரும் மற்ற 9 பேரும் 19வது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் நீலகிரி
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள். இது பற்றிய தகவலை உறுதி செய்த வெலிங்டன் MRC ராணுவ உயர் அலுவலர்கள் இந்த சம்பவத்தில் இறந்தவர்கள் அனைவரும் மெட்ராஸ் ரெஜிமெண்டின் 19வது பெட்டாலியனைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்துள்ளார். மற்றபடி இவர்களை பற்றிய வேறு தகவல்கள் எதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. இதனிடையே பனிச்சரிவில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடி வீர வணக்கம் தெரிவித்துள்ளார். சூரிய ஒளித்தகடு முறைகேடு தொடர்பாக முதல்வர் உம்மன் சாண்டி பதவி விலக வலியுறுத்தி கேரள சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். கேரளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூரிய ஒளித்தகடுகள் முறைகேடு விவகாரம் தொடர்பாக முதல்வர் உம்மன் சாண்டிக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக வழக்கின் முக்கிய குற்றவாளியான சரிதா நாயர் தெரிவித்திருந்தார். ஆனால் இதை மறுத்து வரும் உம்மன் சாண்டி இது எதிர்க்கட்சிகளின் சதி என்று கூறி வருகிறார். இந்த நிலையில் கேரள சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரையின் போது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தை மீண்டும் எழுப்பி முழக்கமிட்டனர். பின்னர் ஆளுநர் உரையை புறக்கணித்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி அசாம் மாநிலம் மோரன் பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இன்று பங்கேற்று பேசினார். தமிழகம், கேரளம், புதுச்சேரி மாநிலங்களைப் போல அசாம் மாநிலமும் 2 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று அசாம் மாநிலம் மோரன் பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அசாம் மாநிலத்தில் தங்களை பழங்குடியினராக அறிவிக்க கோரும் பல்வேறு அமைப்பினர் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 48 மணி நேர முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதனிடையே தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு பிறகு பிரதமர் மோடி அசாம் தலைநகர் குவாஹாட்டியில் உள்ள இந்திரா காந்தி தடகள விளையாட்டரங்கில் 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைக்க இருக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் 2 நாள் பயணமாக இன்று இலங்கைக்கு சென்றுள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது விரைவில் இலங்கை சென்று இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக சுஷ்மா சுவராஜ் பதிலளித்திருந்தார். இந்நிலையில் இன்று 2 நாள் பயணமாக அவர் இலங்கை சென்றார். தலைநகர் கொழும்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கையில் அதிபர் மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஆகியோரை சுஷ்மா சந்திக்க இருக்கிறார். இந்திய இலங்கை கூட்டுக்குழு கூட்டத்திலும் சுஷ்மா பங்கேற்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீராவுடன் பேச்சு நடத்தவுள்ளார். அதில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பது பற்றி சுஷ்மா பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் பன்னாட்டு கடற்படை நாள் நிகழ்ச்சியில் நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை நடத்தும் 2வது பன்னாட்டு கடற்படை நாள் நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. கடல்கள் மூலம் ஒன்றுபடுவோம் என்ற கருத்தின் அடிப்படையில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்று வருகின்றன. 50 நாடுகளின் கடற்படை, 24 போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட 90 கப்பல்கள், 70 கடற்படை விமானங்கள் நேற்று அணிவகுப்பில் ஈடுபட்டன. இந்த விழாவில் நாளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்று அணிவகுப்பை பார்வையிட உள்ளனர். 5 மாநில பேரவைத் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக மாநில தலைவர்களுடன் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் மாத இறுதியில் அல்லது மே மாத முதல் வாரத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது. மேலும் நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. இவை தொடர்பாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் டெல்லியில் இன்று கட்சியின் மாநில தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேரவைத் தேர்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் உள்பட பல்வேறு மாநில தலைவர்கள் பங்கேற்றனர். தில்லியில் துப்புரவு பணியாளர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்றுடன் 10வது நாளாக நீடிப்பதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி தில்லி மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் கடந்த 27ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆம் ஆத்மி அரசு நிதி ஒதுக்காததால் ஊதியம் வழங்க இயலவில்லை என தில்லி மாநகராட்சி நிர்வாகம் கூறி வரும் நிலையில் மாநில அரசு அதனை மறுத்து வருகின்றது. இந்த நிலையில் மலை போல் குவிந்துள்ள குப்பைகளை ஆம் ஆத்மி கட்சியினர் அகற்றி வருகின்றனர். மேலும்
ஒப்பந்த பணியாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு துப்புரவு பணியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய தில்லி மாநில அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் பிரச்சனைகளுக்கு காரணம் மாநகராட்சி நிர்வாகம்தான் என்று குற்றம் சாட்டியுள்ளார். कि भाई ढलाव साफ करने के लिए, सड़कों को साफ करने के लिए दिन और रात 24 घंटे लगातार काम कर रहे हैं. हमारे लोगों का काम करते 100 घंटे से ऊपर हो गए हैं. परंतु मुझे लगता है कि जो एमसीडी के मेयर्स हैं उनको यूनियन लीडर ना बन के अब मेयर की तरह से बिहेव करना चाहिए और उनको इस हड़ताल को बंद करना चाहिए. हमने स्ट्राइक के लिए तनख्वाह दी, अब सीएम साहब ने कह दिया 31 मार्च तक की भी जिम्मेदारी ले ली है. அனைத்து தரப்பு மக்களுக்கும் உணவு கிடைப்பதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் 2013ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் உணவு ஓர் அடிப்படை மனித உரிமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தில்லி, ஹரியானா, இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதனை ஏற்று சட்டத்தை நிறைவேற்றி உள்ள போதும் தமிழக அரசு இந்த சட்டத்தின் மீது கவனம் செலுத்தாதது ஏன் என புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆதரவற்றோர், இயற்கை பேரழிவுக்கு ஆளானோர், பட்டினியால் வாடுவோர் என நலிந்த பிரிவினருக்கும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி உள்ளோருக்கும் உணவு கிடைக்க இந்த சட்டம் வழிவகுக்கும் என சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் உணவு தானியங்களை நீண்ட நாள்களுக்கு சேமித்து வைக்கவும், பருவநிலை மாற்றத்தால் உற்பத்தி குறைந்தாலும் அனைவருக்கும் தடையில்லாமல் உணவளிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு உணவு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் சட்டப்பேரவை தேர்தல் பயிற்சி வகுப்பு, 9 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் இலங்கை பயணம் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் அமையும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக மீனவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். குளச்சல் துறைமுகம் அமைவதை தடுக்கும் வகையில் சிலர் வதந்தி பரப்புவதை மீனவர்கள் நம்பக்கூடாது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். மீன்பிடிக்கக்கூடிய நம்முடைய மீனவர்கள் அவருடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் நிரந்தரமான தீர்வுக்கு முயற்சிகள் நிச்சயமாக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அத்தோடு சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்ற படகுகள் மற்றும் மீனவர்கள் விடுதலை சம்பந்தமாகவும் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தலைமையில் திருச்சியில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் வரவுள்ளதால் தேர்தலுக்கான முன் ஏற்பாட்டு பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மண்டலம் வாயிலாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தலைமையில் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் பயிற்சி வகுப்பில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மதுரை, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களும் 12 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் கலந்து கொண்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேமுதிக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் தங்கள் விருப்ப மனுக்களை கட்சியின் தலைமையகத்தில் அளிக்க தொடங்கியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கான விருப்பமனு இன்று முதல் துவங்கியுள்ளது. அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 மணி நேரம் தொடங்கிய இந்த விருப்பமனு தாக்கல் வருகிற 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்கள் தமிழகத்தில் பொது தொகுதியில் 10,000 ரூபாயும், தனி தொகுதியில் 5,000 ரூபாயும், அதேபோல புதுச்சேரி தொகுதியில் பொது தொகுதியில் 5,000 ரூபாயும், தனி தொகுதியில் 2,500 ரூபாயும் கட்டணம் செலுத்தி விருப்பமனு வாங்கி செல்கிறார்கள். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு கேட்டு விருப்ப மனு படிவம் வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்துள்ளேன். இந்தியாவிலேயே முதலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்தான் திருநங்கைகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது என்று வரலாற்று பக்கங்களிலே இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம்.
எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். தேமுதிக சார்பில் இன்றைக்கி விருப்ப மனு பெற்றிருக்கேன். அந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அமோகமாக தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தமிழகம் முழுவதும் அமோகமாக வெற்றி வாய்ப்பு உள்ளது. தற்போது தேமுதிக அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணி இணைய வேண்டும் என்று, குறிப்பாக திமுக, பாஜக, காங்கிரஸ், மக்கள் நல கூட்டணி இயக்கம் என்று அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணி இணைய வேண்டும் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழைப்பு விடுத்த நிலையில் வருகிற 20ஆம் தேதி தேமுதிக சார்பில் நடைபெறவுள்ள அந்த காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள அந்த மாநாட்டில் தேமுதிகவுடைய நிலைப்பாடு தெரியப்படும் என்று அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் பிரகாஷ். மும்பையில் இருந்து மதுரைக்கு வந்த ரயில் பயணிகளிடம் மைக்க பிஸ்கெட் கொடுத்து 15 சவரன் நகை மற்றும் 45,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் மும்பையில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது மனைவியுடன் மும்பை விரைவு ரயிலில் மதுரை வந்துள்ளார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் அருகில் இருந்த மற்றொரு பயணி பிஸ்கெட் கொடுத்துள்ளார். அதனை சாப்பிட்ட அவர்கள் மயக்கமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் வைத்திருந்த 15 சவரன் நகை மற்றும் 45,000 ரூபாயை அந்த நபர் திருடிச் சென்றார். இந்த நிலையில் மயங்கிய நிலையிலேயே ரயில்கள் கிடந்த சந்திரன் மற்றும் அவரது மனைவியை விருதுநகரில் மீட்ட காவல்துறையினர் சிகிச்சைக்காக அவர்களை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எங்கள் அக்கா 35,000 கொண்டு வந்த நகை எடுக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி இங்கே வந்து எடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பணம் வந்து 45,000, நகை வந்து 15 நகை தூக்கிட்டு போயிட்டாங்க. வேறு பொருள் எதுவுமே கிடையாது. துணிமணியோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. வேறு எதுவுமே கிடையாது. கூடங்குளம் முதல் அணு உலையில் இன்று மீண்டும் பழுது ஏற்பட்டதை அடுத்து மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. கூடங்குளத்தில் 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு தற்போது முதல் அணு உலையில் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களாக பராமரிப்புக்காக முதல் அணு உலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பணிகள் நிறைவடைந்து கடந்த 29ஆம் தேதி மின் உற்பத்தி தொடங்கியது. முதல் நாளில் மின் உற்பத்தி 80 மெகாவாட்டை எட்டிய போது மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. பின்னர் 31ஆம் தேதி இரவு முதல் மின் உற்பத்தி தொடங்கி இன்று காலை நிலவரப்படி மின் உற்பத்தி 730 மெகாவாட்டாக இருந்த நிலையில் மீண்டும் பழுது ஏற்பட்டு மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 முறை பழுது ஏற்பட்டு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா பூச்சொரிதல் நிகழ்வுடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. திண்டுக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலில் இன்று தொடங்கிய மாசி திருவிழா வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதையொட்டி நடைபெற்ற பூச்சொரிதல் நிகழ்ச்சியில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ரதவீதிகளில் வலம் வந்த அருள்மிகு மாரியம்மன், சிவன், ஐயப்பன், விநாயகர் மற்றும் முருகனை பக்தர்கள் வழிபட்டனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். வருஷம் மாசி பெருவிழா நடக்கும். இப்போ இன்னைக்கு வந்து பூச்செரிதல்ங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு பால் குடம் எடுக்கிறாங்க. நானும் வேண்டிட்டு இந்த வருஷம் பால் குடம் எடுக்கிறேன். இத்தாலியில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழுக்கு பெருமை சேர்த்த வீரமாமுனிவர் அரியலூர் மாவட்டத்திற்கு வந்ததன் 300வது ஆண்டு விழா விரைவில் கொண்டாடப்பட உள்ளது. அவரை பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். 1680ஆம் ஆண்டு இத்தாலியில் பிறந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி 1710ஆம் ஆண்டு ஒரு கிறிஸ்தவ மத போதகராக தமிழகம் வந்தார். மதத்தை பரப்பும் நோக்கில் தமிழ் கற்க தொடங்கிய அவர் தமிழின் இனிமையால் ஈர்க்கப்பட்டு தனது பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டார். பெயர் மாற்றத்துடன் நில்லாமல் தமிழ் இலக்கணம், இலக்கியம், சதுரகராதி போன்றவற்றை படைத்து தமிழுக்கும் தொண்டாற்றினார். தமிழில் முதலாக பரமார்த்த குருவும் சீடர்களும் என்ற நகைச்சுவை கதையையும் எழுதி புகழ் பெற்றார். தமிழகத்தில் தான் வாழ்ந்த 36 ஆண்டுகளில் 36 நூல்களை வீரமாமுனிவர் படைத்துள்ளார் என்பது அவரது தமிழ் சாதனைக்கு சான்று. தமிழ் பணிகளில் மிக முக்கியமானதாக அறிஞர்களால் போற்றப்படுவது அவர் தொகுத்துள்ள சதுரகராதி என்கின்ற இந்த டிக்ஷனரி. அதே போல தமிழ் இலக்கண நூல்கள் பலவற்றையும் அவர் மொழிபெயர்த்துள்ளார். குறிப்பாக திருக்குறளை லத்தீன் மொழியில் முதலில் மொழிபெயர்த்து மேலை நாட்டு மக்களும் அறிஞர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய மிகச் சீரிய பணியை அவர் செய்திருக்கின்றார். மத போதகர், தமிழ் வளர்ச்சிக்கு உதவியவர் என்பதுடன் சமூக நல்லிணக்கத்துக்கும் பாடுபட்டவர் வீரமாமுனிவர். இதனால்தான் கர்நாடக நவாப் சந்தா சாஹிப் வீரமாமுனிவரை திவானாக நியமித்து பல ஊர்களை நன்கொடையாக அவருக்கு அளித்துள்ளார்.
இதேபோன்று அரியலூர் ஜமீன்தார் விஜயலிங்கப்ப ஒப்பில்லாத மழவராய நயினார் 175 ஏக்கர் நிலத்தை கோவிலுக்கு தந்து வீரமா முனிவரின் சமய தொண்டிற்கு உறுதுணையாக இருந்துள்ளார். கர்நாடக நவாப் சந்தா சாஹிப் திருச்சியிலிருந்து வந்து தங்கியிருந்த பொழுது வீரமா முனிவரினுடைய அந்த தமிழ் மொழி பற்றையும் அவருடைய நிர்வாக திறமையும் அறிந்து அவரை அழைத்து தனது நிர்வாகத்திலே திவானாகவும் அமைச்சராகவும் வைத்துக்கொண்டு அவருக்கு அரியலூருக்கு அருகில் உள்ள நல்லூர், உக்கலூர், அரசூர் போன்ற ஊர்களையெல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு உதவுமாறு அர்ப்பணித்தது கொடுத்ததுடன் அதிலிருந்து வருகின்ற வருமானத்தையும் அவருக்கே உரியதாக எழுதி கொடுத்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத போதகராக இருந்த வீரமா முனிவர் 1716ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சிக்கு வந்து அடைக்கல மாதா ஆலயத்தை உருவாக்கினார். இன்றளவும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இங்கு வந்து அடைக்கல மாதாவை தரிசித்து செல்கின்றனர். இந்த நிலையில் வீரமா முனிவர் ஏலாக்குறிச்சி வந்ததன் 300வது ஆண்டு விழாவை கொண்டாட முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ் மண்ணிலே, அதுவும் ஏலாக்குறிச்சி மண்ணிலே பாதம் பிடித்து 36 ஆண்டுகள் தமிழகத்தில் வாழ்ந்து 36 புத்தகங்கள் எழுதிய ஒப்பில்லா ஒரு கவிஞர். 300 ஆண்டுகள் வீரமாமுனிவரால் தடம் பதிக்கப்பட்ட இந்த பூமி உயர்ந்து வளர்ந்து உலகுக்கே கட்டியம் கூறும் தமிழ் கூறும். பெயராலும் பண்பாட்டாலும் தமிழராகவே வாழ்ந்த வீரமா முனிவர் 1742ஆம் ஆண்டு காலமானார். ஆனாலும் அவரால் இயற்றப்பட்ட தேனினும் இனிய தேம்பாவணி, மாதாவை போற்றி பாடிய திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை போன்றவை உலக தமிழர்களின் உள்ளங்களில் அவரது தமிழ் தொண்டை காலமெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். வேந்தர் செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார். ஹைதியில் தொடரும் மக்கள் போராட்டம், 2 நாளில் பதவி விலக அதிபர் முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கரிபியன் கடல் நாடான ஹைதியில் மக்கள் போராட்டம் தொடர்ந்து நீடிப்பதால் அந்நாட்டு அதிபர் நாளை மறுநாள் பதவி விலகப் போவதாக அறிவித்துள்ளார். ஹைதி நாட்டில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற முதல்கட்ட அதிபர் தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்தது. அடுத்த கட்ட தேர்தலை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சி வேட்பாளர் ஜஸ்டின் ஜெலஸ்டின் அறிவித்ததால் வன்முறை வெடித்தது. அதிலிருந்து கடந்த 2 வார காலமாக தலைநகர் போர்ட் ஆஃப் பிரின்சஸில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. காவல்துறைக்கும் மக்களுக்கும் இடையில் அவ்வப்போது மோதல்களும் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வரும் 7ஆம் தேதி அதிபர் பதவியை துறக்க இருப்பதாக ஹைதி நாட்டு அதிபர் மைக்கேல் மாட்டெல்லி அறிவித்துள்ளார். Quel est pouvoir, on voit en plus, par exemple, quand fait envie quitter, on voit en plus, m'a 7 février, droite, sans regret, sans envie, sans attache, même mon au contraire, je suis plus libre, pas de problème, nous, comme nous gérer, nous pas sous compte encore. அமெரிக்காவின் மிசௌரி மாகாணம் செயின்ட் லூயிஸ் நகரில் நடந்த ஐஸ் ஹாக்கி போட்டியில் சான் ஜோஸ் சாக்ஸ் அணி செயின்ட் லூயிஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. பசிபிக் பிரிவுக்கான இந்த போட்டியில் சான் ஜோஸ் சாக்ஸ் அணி சார்பாக அதன் வீரர்கள் ஜோ தோண்டன், ஜோனுஸ் டோன்ஸ்கோய், மாட் நைட்டோ ஆகியோர் 3 கோல்களை போட்டனர். அணித்தலைவர் ஜோ பாவெல்ஸ்கி 2 கோல்களுக்கு உதவி புரிந்தார். அணியின் கோல் கீப்பர் 32 முறை எதிரணியின் கோல் வாய்ப்புகளை தடுத்தார். இந்த போட்டியில் செயின்ட் லூயிஸ் அணி ஒரே ஒரு கோல் மட்டுமே போட்டதால் 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி தோல்வியை தழுவியது. இந்த வெற்றியின் மூலம் சாக்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் அரிசோனா மாநிலம் பினிக்ஸ் நகரில் ரோபோ ஒன்று அற்புதமாக கோல்ஃப் விளையாடி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. எல்ரிக் என்ற இந்த ரோபோ கோல்ஃப் ஆடுவதற்காகவே தனித்துவமாக உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ. PGA கோல்ஃப் விளையாட்டு நிகழ்வின் போது இந்த ரோபோ களமிறக்கி விடப்பட்டது. இயந்திர கைகளுடன் அழகாக கோல்ஃப் ஆடிய இந்த ரோபோ 16 குழிகளிலும் குறி தவறாமல் பந்தை விழ செய்து ரசிகர்களின் பாராட்டை பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஜோலார்பேட்டை அருகே ரயில் தடம் புரண்ட விபத்தில் 20 பேர் காயம். ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் முனைப்பு. சியாச்சினில் இறந்த 10 வீரர்களும் குன்னூரில் பயிற்சி பெற்றவர்கள். தென்னிந்தியர்களாக இருக்கலாம் என அச்சம். முதல்வர் உம்மன் சாண்டி பதவி விலக வலியுறுத்தல். கேரள பேரவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு. உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.